அவன் கூறியது போல் எல்லைகளை உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு அவசியமே இருக்காது என்று சலீம் அண்ணா கூறுகிறார். ஆனால் முராத், நான் கூறியபடிதான் யுத்தம் நடக்க வேண்டும். அதை நினைவில் வைத்துக்கொள். புரிகிறதா? சலாம் ஷென்ஷா. சலாம் அலைக்கும். நாளை நாம் யுத்தம் செய்ய போகிறோம். நமது எதிரி சுல்தான் பதர்ஷாவை எதிர்க்க போகிறோம். அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கத்தான் நாம் ஆக்ராவில் இருந்து இவ்வளவு தூரம் இங்கே வந்திருக்கிறோம். நாளை முதலில் நாம் தான் தாக்குதல் நடத்த போகிறோம். நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீங்கள் அனைவரும் என்னை புரிந்து கொண்டு என்னுடைய லட்சியத்திற்கும் என் கட்டளைக்கும் அடிபணிந்து இன்று என்னோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று தெரியும். இந்த யுத்த பூமியில் நான் ஒரு ஷெஹன்ஷாவாகவோ அல்லது நீங்கள் சிப்பாயாகவோ நடந்து கொள்ளப் போவதில்லை. நாளை நாம் அனைவரும் சகோதரர்களாக போராடப் போகிறோம். ஒருவர் அனைவருக்காகவும், அனைவரும் ஒருவருக்காக. நீங்கள் அனைவரும் எனக்காக போராடுவீர்கள், அதே போல் நானும் உங்களுக்காக போராடப் போகிறேன். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை நடக்கும் யுத்த பூமியில் உங்கள் வலதுபுறம், உங்கள் இடதுபுறம் இருக்கும் சிப்பாய்களையும் நீங்கள் காக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது அக்பர். நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாளை நீங்கள் உங்கள் வாளை யுத்தத்தில் எடுப்பது எதிரிகளின் தலைகளை கொய்வதற்காக இல்லை, அது அவர்களை தோற்கடிக்கத்தான். நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்று யோசிப்பீர்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், எந்த லட்சியத்தை நிறைவேற்ற இங்கு வந்தோமோ, எதற்காக போராடுகிறோமோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நிறைவேற்ற நாம் நம் எதிரிகளை கொல்லவே கூடாது. ஒருவேளை உங்களை காப்பாற்றவோ அல்லது பக்கத்தில் இருக்கும் சிப்பாயின் உயிரை காப்பாற்றவோ எதிரியை கொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அப்போது மட்டும் உங்களுக்கு நான் அனுமதிப்பேன். ஆனால் மறந்து விடாதீர்கள், எவ்வாறு நமது குடும்பத்தினர் நமக்காக காத்திருப்பார்களோ அதே போல் எதிரிகளின் குடும்பத்தினரும் அவர்களுக்காக காத்திருப்பார்கள். நம்முடைய லட்சியம் என்னவென்றால், அனைவரும் இங்கிருந்து நலமோடு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த கடமையை நிச்சயம் நிறைவேற்றுவோம். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது அக்பர். வாழ்க வாழ்க! ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது அக்பர். வாழ்க வாழ்க! முகலாய ராஜ்யம். வாழ்க வாழ்க! முகலாய ராஜ்யம். வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! ஷெஹன்ஷா அவர்களின் திட்டப்படி நாளை காலை நாம் யுத்தத்தை எதிர்கொள்ளப் போகிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் அவரவர் கூடாரத்திற்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நம்மை கொல்வதை பற்றி யோசிக்கவே மாட்டார்கள். பிறகு நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? எல்லாவற்றுக்கும் மேலாக யுத்தம் என்றாலே எதிரிகளின் உயிரை எடுப்பதுதானே. சில யுத்தங்கள் சாம்ராஜ்யத்தை அடைவதற்காக இல்லை, லட்சியத்திற்காகவும் தான் முராத். அவ்வாறு லட்சியத்திற்காக போராடும் போது சில கொள்கைகள் இருக்கிறது. சரியாக கூறினாய் சலீம். இது நம் உரிமைக்கான யுத்தம் தான். யுத்தம் ஒன்று லட்சியம் இல்லாமல் இருக்குமானால் அது வெற்றி பெறாது. இந்த யுத்தம் நமக்கு வெற்றியை மட்டுமல்ல, மனதிற்கு சந்தோஷத்தையும் தரும்.